Hello friends, நான் ஃபார் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ ரொம்ப நாள் வச்சு நம்ம ரிகார்டிங் லேப்டாப் வீடியோஸ் பண்ணி ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒன்றும் இல்லை, ஒரு 5 பெஸ்ட் லேப்டாப் வந்து ஹேண்ட் பிக் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதோட வந்து ஒரு 8th ஜென்ரேஷன் லேட்டஸ்ட் லேப்டாப்ஸ் வந்து ஒரு 5 பெஸ்ட் லேப்டாப் தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெகுலராக வந்து லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக ரிலையன்ஸ் டிஜிட்டலாக இல்லைனா குரோமா போவோம். அங்கே போனீங்கன்னா வந்து 45,000 40,000 வந்து பேஸ் வேரியன்ட் இருக்கும். அது நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோன்னா வந்து அந்த லேப்டாப் உங்களுக்கு 20-25லேயே கிடச்சிடும். அங்கே வந்து 40,000 கிட்ட இருக்கும். பட் நம்ம பெஸ்ட் லேப்டாப் வாங்கணும், அதே ரேட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக நம்ம ஆன்லைனில் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 5 லேப்டாப் தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த 5 லேப்டாப்போட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நான் போடுற எல்லா வீடியோஸ் லேப்டாப்லேயே வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம தமிழில் வந்து மேக்ஸிமம் வந்து யாரும் லேப்டாப் சீரிஸ் அவ்வளோ பண்ணுறதில்ல. நம்ம வந்து இந்த பெஸ்ட் லேப்டாப் செலக்ட் பண்ணி போகிறதுல வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் எனக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த 5 லேப்டாப் பற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்கிறேன். இது வந்து புது லேப்டாப்ஸ் தான், எல்லாமே வந்து 8th ஜென்ரேஷன் லேப்டாப் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ண இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேப்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெனோவோ IdeaPad 330S. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இன்டெல் கோர் i3 ப்ராசஸர் 8th ஜென்ரேஷன் உள்ள லேப்டாப் இது. 4GB ரேம் வந்து இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. OS பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 10 ப்ரீ இன்ஸ்டாலாக உங்களுக்கு வரும். இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 14 inches உள்ள ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ஸோ நல்ல விஷயம் தான் ஃபுல் ஹெச்டிங்கிறது. அப்புறம் இதில் இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்லைட் கீபோர்டு. ஸோ கீபோர்டில் வந்து உங்களுக்கு லைட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 33,150. நான் சூஸ் பண்ணும்போது இந்த ப்ரைஸிங் இருந்திருக்கு. பட் வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்காது, அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அட் ப்ரெசென்ட்டாக வந்து என்ன ப்ரைஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது லேப்டாப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா வந்து ஹெச்பியில் பார்த்துருக்கேன். HP 15 கோர் i5 ப்ராசஸர் இது. i3யோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். i5ல வந்து 8th ஜென்ரேஷன் ப்ராசஸர் இது. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டாஸில் கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் கிடையாது. இது நீங்கள் மேனுவலாக வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த லேப்டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸும் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த டாஸை கம்பேர் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு 10,000 rupees எக்ஸ்ட்ராவாக வரும் ஜென்யூன் விண்டோஸ்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15.6 inches உள்ள டிஸ்பிளே கிடைக்கும். அதுவும் கூட வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே பேனல் தான். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8GB ரேம் மாடல். இது லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து 4GB ரேம் மாடல், இது 8GB ரேம் மாடல் வித் டுவல் ஸ்டோரேஜ். டுவல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 1TB ஹார்ட் டிஸ்க் ரெகுலராக கிடைக்கிறது தான். பட் M2 ஸ்லாட் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. என்னடா இது M2 ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்க. M2 ஸ்லாட் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனில் மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நமக்கு SSD, இந்த SSD போடுறதுக்காக வந்து இந்த M2 ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த SSDனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கோட SSD வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். OS வந்து ரன் பண்ணுறதுலையும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 3,000 rupees எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி M2 ஸ்லாட் உள்ள SSD ஒரு 240GB நீங்கள் வாங்கி நீங்கள் இன்சர்ட் பண்ணி அந்த SSDயில் நீங்கள் விண்டோஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும், செம்ம ஸ்பீடாக இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ் இந்த லேப்டாப்பில். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டாஸில் வந்து 43,000 rupeesக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. Amazon.comல அவைலபிளாக இருக்குது. எனக்கு டாஸ் வேணாம், விண்டோஸ் வெர்ஷன் வேணும் அப்படின்னா வந்து அப்படியே ஒரு 10,000 rupees எக்ஸ்ட்ரா வரும், 53,000 rupees கிட்ட வரும். கீழே லிங்க் தரேன், அது கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து நீங்கள் டாஸ் அந்த லேப்டாப்புக்கு தான் போவீங்க. சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் வேணும் அப்படின்னா வந்து கீழே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் கலர் தான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதில் வந்து நமக்கு விண்டோஸ் வெர்ஷன் வேணுமா டாஸ் வெர்ஷன் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எது வேணுமா நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து அடுத்தது மூணாவது லேப்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லில் பார்த்துருக்கேன். ஸோ டெல்லுனாலே வந்து கன்ஃபார்ம் வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, டெல் பிராண்டிங்கோட லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியில் நல்லா இருக்கும், டியூரபிலிட்டி நல்லா இருக்கும், ஸோ நல்லா உழைக்கும். அதனால வந்து நிறைய பேர் டெல் வாங்குவாங்க. ப்ரைஸிங் பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக இந்த லேப்டாப் நீங்கள் போகலாம். ஸோ டெல் இன்ஸ்பைரன் 3576 Core i5 processor, Intel Core i5 processor 8th generation, 15.6 inches உள்ள full HD display. OS பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்டா விண்டோஸ் 10 இருக்குது, 8GB உள்ள RAM. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 48,500 rupeesக்கு கிடைக்கிது. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ண இந்த 5 லேப்டாப்பும் சரி நமக்கு வந்து கேமிங் இதில் வராது கன்ஃபார்மாக. நீங்கள் கேமிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக வந்து 60+ மேலே போகும். கிராஃபிக்ஸ் ஸ்கோர் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 to 15,000 rupees கிட்ட எக்ஸ்ட்ராவாக தர மாதிரி வரும். இந்த லேப்டாப்ஸில் வந்து மேக்ஸிமம் எதுவுமே வந்து இன்பில்டு கிராஃபிக்ஸ் தான் இருக்கும். சும்மா ஒரு லோயர் செட்டிங்ஸில் வச்சு விளையாடுற மாதிரி தான் வரும். மீதி எதுவுமே வந்து ஹையர் கிராஃபிக்ஸ் எதுவுமே வந்து இந்த லேப்டாப்பில் எதுவும் பண்ண முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோட்டோஷாப் எடிட்டிங்ஸ், அப்புறம் வந்து MS ஆஃபீஸ், பிஸ்னஸ் ஒர்க்ஸ், அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் கூட வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் பண்ணலாம். பட் வந்து கேமிங்காக வந்து கன்ஃபார்ம் இந்த லேப்டாப் எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாலாவது லேப்டாப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வந்து Acer Aspire 5 அப்படின்னு சொல்லிட்டு Intel Core i5 ப்ராசஸரும் 8th ஜென்ரேஷனோட ப்ராசஸர், ஃபுல் HD டிஸ்பிளே தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4GB RAM மாடல். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக வருது. இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட பில் குவாலிட்டி ஓரளவு சூப்பராக இருக்குனால ஃபுல் HD டிஸ்பிளே 15.6 வந்து இந்த பட்ஜெட்க்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 34,000 rupees வந்து இதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. 4GB RAM மாடல் வந்து நமக்கு இப்போது அட் ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஸ்டேஜில் இந்த ஜென்ரேஷனில் வந்து 4GB ரேம்ங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான இது தான். 8GBங்கிறது வந்து நமக்கு இப்போதைக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம ஒன்ஸ் வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபோன் மாதிரி வருஷம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு 5 years கிட்ட வந்து மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4GBங்கிறது பத்தாது. டே டு டே லைஃப்பில் வந்து வெறும் ப்ரௌசிங்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 4GB பார்த்தோம். பட் அதர் ஒர்க்ஸ் ஏதாவது மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து 4GB பத்தாது. ஆனால் வந்து நான் வாங்கின லேப்டாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 4GB தான் வாங்கணும். எக்ஸ்ட்ரா வந்து 1,800 rupeesக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4GB ரேமு வாங்கி அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து 8GB பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதே வந்து இப்போ நான் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் லேப்டாப் 4GB மாடல் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அரௌண்ட் 35,000 இதில் வந்துடுது. பட் நீங்கள் சப்போஸ் 8GB ரேம் மாடல் நீங்கள் டேரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 10,000 rupees கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 40, 45 அந்த ரேஞ்சில் தான் வந்து 8GB ரேம் கன்ஃபார்மாக வரும். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் 4GB ரேம் மாடல் வாங்கிட்டு நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டோ ஆன்லைன் மார்க்கெட்டோ ரெண்டுத்துல எதுனா வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4GB ரேம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு அரௌண்ட் 2,000 rupees பேஸ்ட் ஆன் கம்பெனி. இந்த ரேம்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வேரி ஆகும். நான் இப்போ வாங்கினது வந்து டிரான்சென்டோட DDR4 ரேம் வாங்கினேன். 1,800 rupees தான் எனக்கு கிடைச்சது வித் வாரண்டி, 1 year வாரண்டியோட கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரேமோ இல்லை SSDயோ நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் போய் வாங்கி நீங்களே வந்து பேனலில் கட்டி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். 8GB மாடல் வந்து நம்ம டேரெக்டாக வாங்கணும் அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்த்து நம்ம பார்க்கும்போது ஏசூஸில் பார்த்தீங்கன்னா வந்து X57UF மாடல் நம்பர். இது வந்து i5 ப்ராசஸர் 8th ஜென்ரேஷன் 8GB ரேம் மாடல். இது டேட்டா விண்டோஸ் 10 ப்ரீ இன்ஸ்டால் 1080p ஃபுல் HD டிஸ்பிளே 15.6 inches உள்ள டிஸ்பிளே. நம்ம ஏசூஸோட லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கிறது இல்லை. மேக்ஸிமம் வந்து நீங்களும் ஏசூஸோட லேப்டாப் வாங்கினீங்கன்னா அமேசானில் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து சேலர்ஸ் வந்து ஜென்யூன் சேலர்ஸ் கிடையாது, வேறு சேலர்ஸ் தான் வந்து அமேசானில் போடுவாங்க. ஏசூஸோட கம்பெனியை வந்து மெயினாக டார்கெட் பண்ணுறது நமக்கு ஃப்ளிப்கார்ட் தான். ஸோ ஏசூஸோட பிராண்டில் நீங்கள் எது வாங்கினாலும் ஃப்ளிப்கார்ட்டில் டார்கெட் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த லேப்டாப் அவைலபிளாக இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 49,000. ஸோ அரௌண்ட் நீங்கள் 50,000 rupees வச்சுருந்தான். பட் இதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து நான் பார்த்தது வந்து கோல்ட் கலரில் பார்த்துருந்தேன். ஸோ அமேசிங்காக இருந்தது. டிசைன், பாடி லுக்கு, பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இந்த 5 லேப்டாப்லேயே வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாவது லேப்டாப் வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த 5 லேப்டாப்பும் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், உள்ளே போங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை படித்து பாருங்கள், கஸ்டமரோட ரிவ்யூவை பாருங்கள்.
லேப்டாப்போட இமேஜஸை பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு மெயினாக சேலர்ஸ் பாருங்கள். சேலர்ஸோட பாசிட்டிவ் ரிவ்யூஸை பாருங்கள். 98% இருக்கா, 88% இருக்கா, 100% இருக்கா, சேலர் நல்லா இருக்கானா அப்படின்னு பாருங்கள். மெயினாக வந்து இதில் 4th லேப்டாப் இந்த ஏசர் ஆஸ்பயர் 5ஓட நம்ம சேலர் வந்து மெயினாக பாருங்கள். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற சேலராக பார்த்து வந்து செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த ஏசர் ஆஸ்பயர் 5 இந்த லேப்டாப்பை சூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ மீதி 4 லேப்டாப்புங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல சேலர்ஸ் தான் எல்லாமே இருக்காங்க. இந்த ஒரு லேப்டாப் மட்டும் வந்து சேலரை பார்த்து வாங்குங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து, சப்போஸ் நீங்கள் லேப்டாப்பை வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை கேமராவோ வச்சு அன்பாக்சிங் பண்ணுங்கள். டேமேஜாக இருந்தால் ஒரு சேஃப்டிக்காக தான் வந்து ஒரு வீடியோ நம்ம பிடிக்கிறது. ஏன்னா வந்து இப்போ ரிட்டர்ன் பாலிசி இல்லைனா வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் போகணும் அப்படின்னா வந்து சம்திங் ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் நல்லது. மேக்ஸிமம் டேமேஜாக வராது, பட் உங்கள் சேஃப்டிக்கு ஒரு வீடியோ எடுத்து வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேணால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.